Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 17 நம்ம பார்க்க போறோம் which is in page number 15.52 and ரெகுலரா பார்க்குறவங்க திடீர்னு யோசிப்பீங்க ஏன் 16th ப்ராப்ளம் மேம் ஒர்க் அவுட் பண்ணாம 17th ப்ராப்ளம் போறாங்க அப்படின்னு. I'll tell you the reason at the end. இப்போ நம்ம 17th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே போட்டு, அதுக்கான கன்வர்ஷன் ஃபேக்டர் போடுறது தான் இந்த இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங்கே. குடுத்திருக்க வேல்யூ எல்லாத்துக்குமே கன்வர்ஷன் ஃபேக்டர். அதுல வந்து ஓப்பனிங்கா இல்ல ஆவரேஜாங்கிறது மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய ஒண்ணு. எந்த விஷயம் ஒரு வருஷ கடைசியிலயோ, இல்ல முதல்லயோ மட்டும் நடக்குதோ, அதுக்கு வந்து நம்ம ஓப்பனிங் எடுப்போம். ஓகே. பட் எந்த விஷயம் ஒரு வருஷம் முழுக்க அது நடக்குதோ, அதுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் எடுப்போம். ஸோ இப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோல வந்து 1, 2, 3ன்னெல்லாம் வேல்யூ குடுத்து 3/1, 3/2ன்னு எல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்ப தான் ஐ கேம் டூ நோ இவ்ளோ ஈஸியாவும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த லாஜிக் நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கனாலே, இந்த இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டரே ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டேபிள் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாஸ் பண்ணி இந்த கொஸ்டின காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டைரக்ட்டா ஆன்ஸருக்கு போகலாம். ஸோ இந்த ஆன்ஸர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ காலம்ஸ் நமக்கு தேவை. என்ன அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ போட்டுட்டு, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஃபேக்டருக்கு ஒரு காலம், அதுக்கப்புறம் சிபிபி அட்ஜஸ்டட் காஸ்ட். இந்த கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் வர வேல்யூ. ஓகே. கொஸ்டின்ல இந்த டேபிள்ல எப்படி குடுத்துருக்காங்களோ, அதே டேபிள தான் நாம இங்க போடப் போறோம். ஸோ சேல்ஸ் பொறுத்தவரையும் இந்த 4,00,000 ரூப்பீஸ். ஸோ சேல்ஸ்ங்கிறதும் அந்த வருஷம் முழுக்க நடக்கக்கூடியது. ஓகே. ஸோ அதனால நம்ம க்ளோசிங் டிவைடட் பை ஆவரேஜ் எடுத்திருக்கோம். தட் இஸ் 5,00,000 ரூப்பீஸ். லெஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட். இதுவும் கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க. அதுக்கு கீழ ஓப்பனிங் ஸ்டாக் அதுவும் கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. தட் இஸ் 40,000. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து வருஷ ஸ்டார்ட்டிங்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப அது நம்ம த்ரூ அவுட் அந்த வருஷம் முழுக்க இது பண்றதுல மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து வர்றதுனால, அதுக்கு நம்ம ஓப்பனிங் எடுப்போம். ஓகே. ஒன்ஸ் இட் இஸ் அ இன்க்ளூடட் இன் தி நார்மல் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறது இருக்காது. ஏன்னா இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கிங் இது வந்து எல்லாமே ஃபிஃபோன்னு குடுத்துருக்காங்க. சி ஹியர். ஃபிஃபோ மெத்தட்ல தான். ஸோ அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிறது அது சேல் ஆயிடும். ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்து சேல்ஸ்க்கு போயிடும். ஸோ அதனால இது வருஷம் ஸ்டார்ட்டிங்ல வர்றது. ஸோ 40,000 அதனால ஓப்பனிங் நம்ம எடுத்திருக்கோம். க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங். அது 64,000. பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த இயர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால அதையும் ஆவரேஜ்ல நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகே. 2,00,000 டிவைடட் பை 160 தட் இஸ் 2,50,000. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது வந்து லைக் வி கேனாட் பிரெடிக்ட் ஒன்லி அட் தி லாஸ்ட் டேட் வி கேன் டூ தட். த்ரூ அவுட் த இது எவ்வளோ ஸ்டாக் நமக்கு நிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் ஆனா இந்த க்ளோசிங் ஸ்டாக்கையும் நம்ம ஆவரேஜால தான் டிவைட் பண்ணணும். ஓகே. ஏன்னா க்ளோசிங் இருக்கு. ஸோ அது கூட ஆவரேஜ் எடுத்து இது பண்ணோம்னா வில் கெட் 40,000. ஸோ இந்த 2,08,000ங்கிறது வந்து கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த 2 வேல்யூவையும் ஆட் பண்ணிட்டு, அதுல இத லெஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப தான் இந்த 2,74,000 வருது. இந்த 5,00,000லேருந்து இந்த 2,74,000 நம்ம லெஸ் பண்றோம். ஓகே. திஸ் இஸ் கிராஸ் ப்ராஃபிட். இதுவும் நீங்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் ப்ராஃபிட் வேல்யூ இருக்கு இல்லையா? அதையும் நம்ம கன்வர்ஷன் ஃபேக்டர்ல இங்க போட்டிருக்கோம். தட் இஸ் 2,26,000. ஸோ, அ அதுக்கப்புறம் அதோட கன்டினியூஷன். கிராஸ் ப்ராஃபிட் இது கன்டினியூஷன்ங்கிறதுனால நானு இத ரிப்பீட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க அந்த மாரி பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து அடுத்தது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். லெஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்க வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் இது 3ம் குடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறதும் த்ரூ அவுட் த இயர் நடக்கும். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஓப்பனிங் அசெட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஓப்பனிங் எடுக்கணும். ஓகே. இந்த ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து நார்மலா நடக்கக்கூடியது. இதுக்கு மட்டும் நம்ம ஓப்பனிங் வேல்யூ எடுத்துக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ. டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறதும் வந்து ஃபர்ஸ்ட்டு வருஷ ஸ்டார்ட்டிங்ல அதோட வேல்யூ கம்மியாகும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த வருஷ கடைசியில தான். அதனால அந்த குளோசிங் இயர் எண்ட். ஸோ 200 டிவைடட் பை 125. ஓகே. போன வருஷம் கடைசி நாளும், இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் நாளும் ஒண்ணு தான். ஸோ அப்ப நடக்கிற சேஞ்சஸ் அதுக்கப்புறம் திரும்ப இந்த வருஷ கடைசியில தான் அது சேஞ்சஸ் வரும். அதனால அந்த ஓப்பனிங் எடுத்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ
இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர்ல எல்லாம் 20,000 into 200 divided by 160, 40,000 into 200 divided by 125, 20,000 into 200 divided by 125. இந்த மாரி இந்த வேல்யூல இந்த கன்வர்ஷன் ஃபேக்டர போட்டு அந்த வேல்யூவ நம்ம இங்க போடுறோம். ஸோ இப்ப இந்த 2,26,000 minus 25,000, 50,000, 32,000. ஸோ அதோட வேல்யூ தான் நெட் ப்ராஃபிட். தட் இஸ் 1,19,000. தட் இஸ் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் மானிட்டரி ஐட்டம். அதுக்கப்புறம் திரும்ப வி நீட் டு ஃபைண்ட் தி நெட் மானிட்டரி கெயின். இது வந்து ரெட் கலர்ல போட்டு வச்சதுக்கான ரீசன் வந்து நான் 16th ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றப்போ ஐ டிட்ன்ட் கெட் திஸ் ஆன்சர். அதனால அத ரெட் கலர்ல போட்டு வச்சிருந்தேன். ஸோ நவ் இது 17th ப்ராப்ளம். சி ப்ராப்ளம் நம்பர் கூட நான் மாத்தாம வச்சிருக்கேன். பிகாஸ் ஐ வாஸ் பிரேக்கிங் மை ஹெட் ஃபார் 16th ப்ராப்ளம். அதனால ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து இப்ப நெட் மானிட்டரி கெயினுங்கிறது வந்து கொஸ்டின்லயே குடுத்துருக்காங்க. சி இங்க இருக்கு. ஜெனரல் பிரைஸ் லெவல் கெயின். இந்த ஜெனரல் பிரைஸ் லெவல் கெயின் 20,000ங்கிறத குடுத்துருக்காங்க. பட் இது வந்து 16th ப்ராப்ளம்ல குடுக்கல. ஓகே. அத நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ, என்னாச்சு அப்படின்னா, அத வந்து நாம கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாரி தான் நான் ரெஃபர் பண்ண இதுல எல்லாமே போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த கொஸ்டின்ல ஏதாவது டைப்பிங் எரர் இருக்கா அப்படிங்கிறது வந்து நான் என்கிட்ட ஒரு ஓல்டு புக் இருக்கு. அதுல நான் ரெஃபர் பண்ணி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து இந்த நெட் மானிட்டரி கெயின வந்து மானிட்டரி ஐட்டம் அவங்க குடுத்திருக்கிறதுனால, அத இந்த நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணோம்னா, வில் கெட் தி டோட்டல் ப்ராஃபிட் தட் இஸ் 1,39,000 ரூப்பீஸ். ஓகே. வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். With this signing off, Dr. Shanti. Thank you once again.